என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. நான் வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஏசியை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். பட் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவும் கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சார் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நான் லொக்கேஷனை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். சைட்டை விசிட் பண்ணி பார்த்ததில் 3 ஏசியுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு ஏசி பேனசோனிக் ஏசி பார்த்திங்கன்னா சென்சார் ப்ராப்ளம். ஸோ வந்து அடிக்கடிக்கு ஆஃப் ஆகிட்டே இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிடலாம் சார்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். சரி ஓகே எனக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும், நீங்கள் எது வேணாலும் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஏசியை எங்கள் கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு புது வீட்டில் ஃபுல்லாக தனித்தனியாக பிரிச்சுட்டேங்க. பிரித்து 2 ஏசி பார்த்திங்கன்னா ஒரு ஏசி பேனசோனிக்கு அது புதுசு தான். ஸோ அதை வாங்கி 1 இயர் 1.5 இயர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. அதை பிரித்தா நார்மலாக இருந்தது, அதையும் சர்வீஸ் பண்ணிவிட்டேன். ப்ளூ ஸ்டாரும் சர்வீஸ் பண்ணிவிட்டேன். இன்னொரு பேனசோனிக் ரொம்ப ஓல்டுங்க. அதை ரிமூவ் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்து ஃபுல்லாக இந்த சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, பேக் வாட்டர் வாஷ். சரின்னு சொல்லிட்டு அதை பிரித்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி கஸ்டமருக்கு ஆன் பண்ணி காமிச்சேன். கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி சர்வீஸ் வேணால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பேக் வாட்டர் வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள்.